அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடக்கத்தில் சுகாதிபதி சூரியன் ஆட்சி 2ல் ராசிநாதனும் குருவும் இணைந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. புதன் கிரகத்தின் வலுவான நிலை, கும்பராசியில் அமர்ந்திருக்கின்ற சனி, ராகு கிரகங்களின் கேந்திர வலிமை போன்ற அமைப்புகளினால் ராசிக்கு சுபிட்ச விசேஷ மாற்றங்களை உண்டாக்கும்படியான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது. மேலும் 5ஆம் இடத்துல செவ்வாயும் மாத தொடக்க நாளில் சூரியன் மற்றும் சந்திரனின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் உச்சமாக சந்தோஷங்களை வழங்குகின்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார். இவ்வித ஜாதக அதிர்ஷ்ட கிரக அமைப்புகளை வைத்து அருமையாக இந்த மாதத்தை நகர்த்திவிடலாம். எவ்வித பெரிய தொந்தரவும் பின்னடைவும் ஏற்படாதுங்க. எதிர்கால உயர்வு குறித்த நினைப்புகள், திட்டங்கள் நினைத்தது மாதிரியே உங்களுக்கு பூர்த்தியாகும். குடும்பம் சந்தோஷத்தோடும் புதிய இனிமைகளோடும் நகரப்போகுது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண ரீதியாக என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கப் போகுது. ஆரோக்கிய சச்சரவுகளுக்கும் தீர்வு உண்டாகும். உத்தியோகம், பணி பதவியில் எதிர்பார்த்துள்ள நன்மைகள் நடந்து முடியும். தொழில், நிர்வாக, வியாபார, பட்ஜெட் விஷயங்கள் இந்த மாதம் 14 தினத்துக்கு பிற்பாடு லாப நிம்மதியை தரும். வெளி மாநில, வெளியூர் தொழில் முதலீடு விஷயங்கள் நினைச்ச மாதிரியே கைகூட போகுது. சுபகாரிய திருமண திட்டங்கள் இந்த மாதம் சனி, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நிறைவேறும். இளம் இருபாலருக்கும் திருமண கனவு பூர்த்தியாகும். மாதம் முழுவதும் ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. பிறருக்காக ஈடுபட்டுள்ள கடன், வழக்கு விவகாரங்கள் சாதகமான முடிவுக்கு வரும். இறுதி 6 தினங்கள் பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். இந்த மாதம் 3, 9, 11, 15, 18, 19, 25வது தினங்களில் எதிர்பாராத நன்மை, இனிமை, சாதகம் போன்றவை காத்திருக்குது. புதிய விஐபிகள் மூலம் பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டு. உங்களது ஒட்டுமொத்த சங்கடங்களையும் தீர்க்கும்படி கிரக அமைப்புகள்லாம் இருக்குதுங்க. பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். மனவாழ்வு சம்பந்தமான சிக்கல்களும் விலகும். மாணவ மாணவிகள், கல்வி சம்பந்தமான அனைத்து கவலைகளும் தீர்வு ஏற்படும். விவசாயிகள், அடைந்த நஷ்டங்களும் விரயங்களும் சரி செய்யப்படும். உத்தியோகஸ்தர்கள், அதிகாரி வகையிலான அனைத்து நெருக்கடிகளும் தீரும். தொழிலதிபர்கள், பெரிய திட்டங்களை மாதம் முழுவதும் பிசுறு தட்டாமல் சாதித்து விடுவீங்க. கலைஞர்கள், முதல் வார முடிவுக்குள்ளேயே அனைத்து திட்டத்துக்கும் அதிர்ஷ்டமான தீர்வு உண்டு. அரசியல்வாதிகள், கட்சி மேலிட ரீதியாக மிகப்பெரிய பதவி கிடைக்க போகுது. அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம், சுவாதி, அனுஷம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம், ரேவதி, பரணி. அதிர்ஷ்டமான நாள் ஆகஸ்ட் 17, 18, 20, 21, 24, 25, 29, 31, செப்டம்பர் 1, 3, 6, 7, 9, 10, 12, 14, 16. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பிரதி செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செஞ்சு வச்சிங்கன்னா, பிரதி ஞாயிற்றுக்கிழமையில் கேது கிரக பிரதி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க.